புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 10 முடிவுள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. ஜெப வேளையிலே 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பனையை பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறது பச்சை கேட்கும்படி நாடோ அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசனையில் வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவனை கூட்டு பார்த்து, எங்களை நோக்கி பார்க்கின்றார்கள். அவன் அவர்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலுவினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரங்களும் விளையாண்டு கொண்டது. அவன் விழுந்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து படுத்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார். அவன் நடுக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசனையில் பிச்சை கேட்க உட்கார்ந்த இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சமயத்தை குறித்து மிகவும் ஆசைப்பட்டு பிரமித்தார்கள் என்பதே. அன்பார்ந்தவர்களே, ஒரு அற்புதமான திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். பிறவியிலேயே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நடக்க வைத்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. யூத சமூகத்திலே ஊனமாக ஒரு பிள்ளை பிறந்து வளர்கிறது என்று சொன்னால் அது சாபத்திற்கு அடையாளமாகத்தான் அன்றைக்கு கருதப்பட்டது. ஒரு பார்வையற்றவன் பிறந்தான் என்று சொன்னால் அது ஏதோ பெற்றோர்கள் மூதாதையர்கள் செய்த பாவம் அப்படின்றுதான் அவர்கள் கருதி வந்தார்கள். அதே தான் இங்கே பார்க்கிறோம். அப்போ பிறவியிலேயே முடவனாக இருந்தவன், வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட எழும்பி நடக்காத ஒரு மனிதன். நடக்காத ஒரு மனிதனை 2 பேர், இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் 2 பேர் இயேசுவின் நாமத்திலே எழுப்பி நடக்க செய்தது. பாருங்கள், 1வது வசனம் மிக அருமையாக சொல்லுகிறது. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீடர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது என்பது இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.
ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே, ஜெப நேரத்திலே யாரெல்லாம் ஆலயத்துக்கு ஓடுகிறார்கள்? ஜெபாலயத்திற்கு பேதுருவும் யோவான். இந்த பேதுருதான் ஒரு ஜெப வேளையில என ஜெபியுங்கள் அப்படி என்று இயேசு சொன்ன போதும் ஜெபிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தவன்? தூங்கிக் கொண்டிருந்தவன். அதே போல இயேசு கிறிஸ்து மறுரூபமாகின்ற அனுபவத்திற்கு மலைக்கு போகின்ற போது தன்னோடு 3 சீடர்களை கூட்டி சென்றார். அதிலே ஒருவன் யாரு? பேதுரு. அங்கேயும் அவர்கள் எப்படிதான் இருந்தார்கள்? கொஞ்சம் நித்திரை மயக்கத்தினால்தான் அவர்கள் இருந்தார்கள். அவ்வாறு இருந்த சீடர்கள் இப்போது பாருங்கள், ஜெப நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஜெப வேளையை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். பாருங்க, அங்க போகும்போதுதான் தேவாலயத்திலே பிரவேசிக்கிற போது ஆலயத்து வாசல் உட்கார்ந்திருந்த ஒரு முடவன் பிச்சை கேட்கிறார். அவன் வேற எந்த எதிர்பார்க்கல. அவனுக்கு அன்றாட தேவைக்கு உள்ள பணம் போதும், பணம் கிடைத்தால் போதும் என்ற எதிர்பார்ப்போடு அவன் கேட்கிறான். ஆனால் பேதுரு யோவான் சொல்லுகிறார்கள், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, எப்படி நட? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்ற நாமத்தினுடைய வலிமை, இயேசு என்ற நாமம் கொண்டு வருகின்ற புதுமை, இவையை நாம் இதுல மிக அற்புதமாக பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு என்ற நாமம் கொண்டு வருகின்ற காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையில செய்கின்ற காரியங்களை நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக, இயேசு என்ற நாமம் நம்பிக்கை அளிக்கின்ற நாமம். இயேசு என்ற நாமம் நம்பிக்கை அளிக்கின்ற நாமம். ஆம் அன்பானவர்களே, நிச்சயமாய் இந்த பிச்சைக்காரன் வாழ்க்கையிலே ஒரு விரக்தியிலே தான் ஒவ்வொரு நாள் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஏன் நான் இந்த உலகத்திலே பிறந்திருக்க வேண்டும்? நான் இந்த உலகத்திலே பிறவாமல் இருந்திருந்தால் எனக்கு நன்றாக இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு நிச்சயமா அந்த ஒரு விரக்தியோடு தான் நான் ஒவ்வொரு நாளையும் செலவிட்டுக் கொண்டிருந்திருக்க கூடும். ஏனென்று சொன்னால், அவனால் எழும்பி நடக்க முடியாத சூழ்நிலை, தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக பிச்சை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நடப்பதற்கான ஒரு நம்பிக்கை இல்லை. இன்னி எழுந்து நடப்பது என்பது இனி சாத்தியமில்லாத ஒரு காரியம். வேலை செய்வது என்பதும் ஒரு சாத்தியமில்லாத காரியம். இந்த பிச்சை கேட்பதிலிருந்து ஒரு முழுமையான ஒரு விடுதலை என்னுடைய வாழ்வுக்கு கிடைக்கும் என்பதும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு காரியம். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் அவனுக்கு இயேசு என்ற நாமம் நம்பிக்கையை கொடுக்கிறது. பாருங்கள், அதான் 8வது வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார். அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. எதன் மூலமாக? இயேசுவின் நாமத்தின் மூலமாக ஒரு நம்பிக்கை பிறந்தது. எப்படி? நடக்க முடியாமல் இருந்தேன், இப்போது என்னால் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும்.
வேலை செய்ய முடியாது என்று இருந்தேன். இப்போது என்னால் என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும். பிச்சை எடுப்பதிலிருந்து என வாழ்வுக்கு ஒரு விடுதலை கிடைக்காது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது என்ன செய்து விட்டது? விடுதலை கிடைத்து விட்டது. எதனால்? இயேசு என்ற நாமத்தினால். அவன் பாருங்க, நடந்தான், குதித்தான், தேவனை துதித்துக் கொண்டு தேவாலயத்திற்குள் அவர்களுடனே கூட பிரவேசித்தார். ஆம் அன்பானவர்களே, இயேசு என்ற பெயர் நாமம் சாதாரணமானதல்ல. நம்முடைய வாழ்வுக்கு நம்பிக்கை அளிக்கின்ற ஒரு நாமம், நம்முடைய வாழ்வுக்கு ஒரு புதிய நம்பிக்கை அளிக்கின்ற நாமம். அதான் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்திலே ஒரு அருமையான நிகழ்வை நாம் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், நாத்தான்வேல் யாரு போய் அழைக்கிறா? பிலிப்பு போய் அழைக்கிறார். வாப்பா, மேசியாவை கண்ட வந்து பார். உடனே நாத்தான்வேல் என்ன சொன்னார்? நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை உண்டாகுமோ, நன்மை உண்டாக கூடுமோ? 46வது வசனம் சொல்லுகிறது. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ? நாசரேத், அதைத்தான் இங்க பேதுரு பயன்படுத்துகிறார். எப்படி பயன்படுத்துகிறார்? எப்பா, நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில், அந்த நாசரேத்தில் உள்ள இயேசுவினாலே உங்களுடைய வாழ்வுக்கு ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகும், கிடைக்கும் என்பது இங்கே நிரூபித்து காண்பிக்கப்படுகிறது. அன்பானவர்கள், ஒருவேளை நாம் விரக்தியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பல பிரச்சனைகள், பல நெருக்கடிகள், பொருளாதார பிரச்சனை, தொழிலில ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலைமை, குடும்பத்திலே பிள்ளைகளின் நிமித்தம் உள்ள மனபாரங்கள், இதுல இருந்து நிச்சயமாய் விடுதலை கிடைக்க கூடுமோ, அப்படி என்ற ஒரு என்றைக்கு விடுதலை கிடைக்க போகிறதோ அப்படி என்ற ஒரு விரக்தியிலே நாட்களை நாம் செலவிட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு என்ற நாமத்தினாலே நமக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. இயேசு என்ற நாமத்தினாலே ஒரு புதிய வாழ்வு பிறக்கும் என்பதை நாம் மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அடுத்ததாக பாருங்கள், இயேசுடைய நாமத்தினுடைய மகத்துவம் என்னவென்று சொன்னால், தேவையை சந்திக்கின்ற நாமம் இயேசுவின் நாமம். பாருங்கள் 3வது வசனம். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு என்ன கேட்டான்? பிச்சை கேட்டான். பிச்சை கேட்டான். அவனுடைய எதிர்பார்ப்பு வேற ஒண்ணுமே இல்லை. என்ன? எனக்கு கொஞ்சம் தேவைக்கு என்ன கிடைத்தால் போதும், பணம் கிடைத்தால் போதும். அதை தாண்டி அவன் என்ன செய்யல, யோசிக்கவே இல்லை. அதை தாண்டி அவன் எண்ணவும் இல்லை. ஆனால் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே பாருங்கள், பணத்தையும் தாண்டி அவனுக்கு என்ன கிடைக்கிறது? விடுதலை கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே அவனுக்கு என்ன கிடைக்கிறது? சுகம் கிடைக்கிறது. இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுடைய நாமம் சாதாரணமானதில்லை. நம்முடைய தேவையை சந்திக்கின்ற நாமம். அது ஸ்பிரிச்சுவல் தேவையாக இருக்கக்கூடும், அல்லது ஆன்மீக தேவையாக இருக்கக்கூடும். இயேசுவின் நாமத்தினாலே தேவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? அற்புதமாய், ஆச்சரியமாய்
என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுவின் நாமம் ஆச்சரியத்தை கொடுக்கின்ற நாமம். இயேசுவின் நாமம் ஆச்சரியத்தை கொடுக்கின்ற நாமம். பாருங்களதான் 8வது வசனத்தின் 2வது பகுதி, 9வது வசனம். கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆச்சரியத்தை கொடுக்கின்ற நாமம். என்ன ஆச்சரியம் பாருங்க, பப்ளிக்கே பார்க்கிறாங்க. இதுவரையிலும் முடமாயிருந்தவன் ஒரு நாள் கூட இவன் கால் ஊன்றி நின்றதை பார்த்ததில்லை. இவன் நடக்கவே முடியாது. இவனை எப்படி கொண்டு வந்து வைத்தார்கள்? தூக்கி சுமந்து கொண்டு, பிச்சை எடுப்பதற்கு கூட அவன் நடந்து வர முடியாத சூழ்நிலை. அவனை ஒவ்வொரு நாளும் தூக்கி கொண்டு வந்துதான் அவனை வைத்தார்கள், அவனை வைப்பார்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. சுயமாக நடக்க முடியாது, அது எல்லாருக்கும் தெரியும். 1-2 நாட்கள் அல்ல, அதாவது பல ஆண்டுகளாய், தொடர்ச்சியாய் பல ஆண்டுகளாய் அவன் இருந்து கொண்டு அங்கே இருந்து பிச்சை காட்டிக் கொண்டிருக்கிறான். ஆகையினால் அங்க பிரேயருக்கு வர எல்லா மக்களுக்கும் இவனை குறித்து தெரியும். அப்ப இப்ப என்ன நடக்கிறது என்று சொன்னால், இதுவரையிலும் நடக்காதவன் இப்போது என்ன செய்கிறார்? குதித்தெழுகிறார். எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆம் அன்பானவர்களே, இயேசு என்ற நாமத்திலே வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. பயனற்றவைகளை பயனுள்ளவைகளாக மாற்றுகின்ற நாமம் இயேசுவின் நாமம். இவன் சமூகத்திற்கு ஒரு பயனற்றவனாக இருந்தான். பாருங்கள், இப்போது பயனுள்ள ஒரு மனிதனாக மாற்றுகிறார். முடவனை நடக்க செய்கின்ற நாமம், ஒரு பிச்சைக்காரனை கடவுளை துதிக்க செய்கின்ற ஒரு நாமம் இயேசுவின் நாமம். இழந்து நிற்கிறவனை ரட்சிக்கின்ற நாமம் இயேசுவின் நாமம். அப்பேற்பட்ட வலிமை மிக்கது நம்முடைய ஆண்டவருடைய நாமம். ஆகையினால் நான் பாருங்க, பேதுரு யோவான் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்தது. அமர்ந்தவர்களே, இந்த இயேசுவின் நாமத்தை நாம் பற்றி கொண்டாலே நம்முடைய வாழ்க்கை வளமாக மாறும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை சரீர ரீதியாக முடமற்றவர்களாக இருக்கலாம். வாழ்க்கையின் பிரச்சனை நிமித்தமாய், வாழ்க்கையின் போராட்டங்களின் நிமித்தமாய் நம்முடைய மனம் எப்படி அடைஞ்சிருக்கு? ஊனமடைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் நாமம் அந்த ஊனத்தை மாற்ற வல்லது. ஒருவேளை பிரச்சனையினாலே, நெருக்கடியினாலே, கஷ்டத்தினாலே, இன்னல்களினாலே மனம் ஊனமடைந்திருக்கலாம். ஆனால் இயேசு என்ற நாமம் அந்த ஊனத்தை மாற்ற வல்லது. ஆகவே அந்த நாமத்தின் மேல் ஆழமான விசுவாசத்தை வைக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக ஆசீர்வாத குறைவுகளை சந்திப்பதற்கு காரணம் நம்முடைய சந்தேகம், நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய அவநம்பிக்கை. இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆழமான நம்பிக்கையை அவர் பேரிலே வைப்போம் என்று சொன்னார். நிச்சயமாய் அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். நம்மை சார்ந்தவர்கள், நம்மை சூழ நிற்கிறவர்கள்
பெரும் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு, வியக்கத்தக்க அளவுக்கு, பிரமிக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் ஆண்டவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ஆகவே அந்த இயேசுவின் மேல் முழுமையான ஆழமான நம்பிக்கை, விசுவாசத்தை வைத்து வாழ்க்கையில முன்னேறி செல்வோம். நிச்சயமாய் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.